வெல்கம் டு பிரைன் பூஸ்ட் அகாடமி. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தெர்மோடைனமிக் தொடர்பான ஒரு டியூட்டோரியல் செஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் தரப்பட்ட கேள்வியை முதலாவது வாசிப்போம். யூனிட் mass of a fluid at a pressure of 3 bar and with a specific volume of 0.18 meter cube per kilogram contained in a cylinder behind a piston expands reversibly to a pressure of 0.6 bar. According to a law, P equal to C over V square, where C is a constant. Calculate the work done during the process. ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸில் நடைபெற்ற ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியில் தரப்பட்ட ஒவ்வொரு டேட்டாவையும் நாங்கள் பிரித்து எழுதுவோம். ஸோ முதலாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் யூனிட் மேஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. யூனிட் மேஸ் சொன்னால் எங்களுக்கு நார்மலாக தெரியும் M ஈக்குவல் டு என்ன, 1 கிலோகிராம், ரைட்? 1 கிலோகிராம் தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், யூனிட் மேஸ் சொல்லுவோம். ஃப்ளூயிட் அட் ப்ரெஷர் ஆஃப் 3 பார், ரைட்? ப்ரெஷர் ஆஃப் 3 பார்ன்னு சொன்னால் இது இந்த ப்ரெஷர் 3 பாராம். ஸோ இது இனிஷியலாக சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் இது என்னென்னு எடுப்போம், P1 எடுப்போம், ரைட்? P1 equal to 3 bar, ரைட்? அடுத்தது வாசிப்போம். with a specific volume of 0.18 meter cube per kilogram. ஒரு வொல்யூமுக்கும் ஸ்பெசிபிக் வொல்யூமுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்பெசிபிக் வொல்யூம் ஈக்குவல் டு வொல்யூம் ஓவர் மேஸ், ரைட்? இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், ஸ்பெசிபிக் வொல்யூம் சொல்லுவோம், ரைட்? ஒரு ஸ்பெசிபிக் வொல்யூம் என்று சொன்னால் என்ன, specific volume equal to volume over mass, right? இப்போ இதில் எங்களுக்கு வொல்யூம் தெரியாது. அப்போ ஸ்பெசிபிக் வொல்யூம் தெரியும், மேஸும் தெரியும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், வொல்யூமை கால்குலேட் பண்ணோம்னு சொன்னால் ஸ்பெசிபிக் வொல்யூம் 0.18, மேஸ் 1. ஸோ டிரெக்டாக எங்களுக்கு என்ன வருவார், வொல்யூம் V1 0.18 மீட்டர் கனம் வருவேன், ரைட்? இப்போ நாங்கள் அந்த டேட்டா எடுத்துட்டோம். அடுத்தது contain in a cylinder behind a piston expands reversibly to a pressure of 0.6 bar. இப்போ முதலாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க P1 3 பாராம். ஆஃப்டர் எக்ஸ்பேண்ட் அது எக்ஸ்பேண்ட் பண்ணின அப்புறம் ப்ரெஷர் தந்துருக்குறாங்க P2 ஈக்குவல் டு 0.6 பார். இப்போ இந்த கொஸ்டினில் எக்ஸ்பேண்ட்னு சொன்னால் என்னென்னு சொல்லி உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் எக்ஸ்பேண்ட் இதில் 2 வகையான இருக்குது. ஒன்று எக்ஸ்பேண்ட்னு சொல்லுவோம், மற்றது நாங்கள் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். இது ஒரு சிலிண்டர் எடுப்போம், ரைட்? இந்த சிலிண்டரில் ஒரு பிஸ்டன் உள்ளுக்கு இருக்கிறார், ரைட்? இப்போ எக்ஸ்பேண்ட் சொல்லி என்னதை சொல்லுவோம்னு சொன்னால் இந்த சிலிண்டருக்கு பிஸ்டனை நாங்கள் வெளிநோக்கி இழுத்தம்னு சொன்னால், ரைட்? இப்போ இவரை வெளிநோக்கி இழுத்தம்னு சொன்னால் உள்ளுக்கு என்ன செய்யும், அமுக்கம் குறைவாக இருக்கும். ஏன், இவர் வெளிநோக்கி தான் போகிறார். அப்போ இதில் ஸ்பேஸும் என்னவாக இருக்கும், கூடவாக இருக்கும், அமுக்கம் குறைவாக இருக்கும். அப்போ எக்ஸ்பேண்டில் இழுக்கிறத நாங்கள் சொல்லுவோம், நெகட்டிவில் வாரதுன்னு சொல்லுவோம், ரைட்? அடுத்தது கம்ப்ரெஷன். இது ஒரு பிஸ்டன். கம்ப்ரெஷன் என்று சொன்னால் இதை அந்த சிலிண்டரோட உள்நோக்கி நாங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ இதுலேயே ஒரு திரவம் இருக்குன்னு வச்சா இது என்ன அதாவது கம்ப்ரெஸ் பண்ண அது என்ன நடக்குமாங்க, ப்ரெஷர் என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் உச்ச கட்டத்துக்கு போகும், ரைட்? அதால தான் இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தாங்கன்னு சொன்னால் முதலாவது ப்ரெஷர் 3 பார்ல இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கு என்ன நடக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணினா ப்ரெஷர் என்ன செய்யும், குறையும். ஸோ அதால தான் அது என்ன செய்யுது, 0.6 பாருக்கு வருது, ரைட்? அடுத்தது பார்ப்போம். அக்கார்டிங் டு த லோ இதுலேயே எங்களுக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதாவது ப்ரெஷர் P ஈக்குவல் டு C ஓவர் V வர்க்கம்னு சொல்லி ஒரு ஹிண்ட் தந்திருக்கிறாங்க. இதில் C கன்ஸ்டன்டாம், ரைட்? இப்போ என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னு சொன்னால் calculate the work done during the process. ஸோ நார்மலாக எங்களுக்கு ஒர்க் டன்னுக்கான ஈக்குவேஷன் தெரியும், W ஈக்குவல் டு -M இன்டிகிரேஷன் 1 × 2 P × dV. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒர்க் டன்னுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி, ரைட்? இப்போ எனக்கு இதில் M எனக்கு தெரியும், ரைட்? M தெரியும் என்னென்னு சொல்லி 1 கிலோகிராம் சொல்லி தெரியும். இப்போ இந்த P இருக்கிறவரை நாங்கள் எப்படி காண போகிறோம்னு சொன்னால் இதில் P1 அண்ட் P2 இருக்குது. பட் எங்களுக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க, P ஈக்குவல் டு என்னண்டு C ஓவர் V ஸ்கொயர் தருவோம். ஸோ நாங்கள் அவங்க இந்த ஹிண்ட் என்ன செய்யணும், இங்கே யூஸ் பண்ண வேணும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் W ஈக்குவல் டு -M 1 தானே, ரைட்? 1 இன்டிகிரேஷன் 1 × 2 Pக்கு பதிலாக நான் C ஓவர் V வர்க்கம்
எழுத போகிறேன். ரைட், இந்த ஸ்டெப் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட், ஒரு இன்டிகிரேஷன் அதாவது ஒரு தொகையீடு என்று எடுத்தோம்னு சொன்னால் எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட் என்பவர் வந்து உள்ளே இருந்தாருன்னு சொன்னால் அவரை நாங்கள் டிரெக்டாக என்ன செய்யலாம், வெளியில் வந்து எடுக்கலாம். ரைட், அப்போ நான் இந்த சியை வந்து வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தால் 1 × 1/v வர்க்கம் இன்டு dv என்று சொல்லி வருவார். ரைட், இப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி செய்யறேன்னு விளங்கிட்டு, அடுத்தது ஒரு 1/v வர்க்கம் 1/v ஸ்கொயரை வந்து உங்களுக்கு எப்படி ஒரு இன்டிகிரேஷன் வந்து பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ரைட், இப்போ இதில் பார்ப்போம். w -c. நான் 1/v வர்க்கத்தை எப்படி எழுதுறேன்னு சொன்னால் v × -2. ரைட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நார்மலாக 1/a வர்க்கம்னு சொன்னால் a மேலே போனால் ஏண்ட பவர் என்னத்தில் வருவார், நெகட்டிவில் வந்து வருவார். ரைட், இப்போ எனக்கு நார்மலாக இதை வெளியில் எடுத்து செய்வோம். v -2 வந்து நாங்கள் இன்டிகிரேஷன் பண்ணினா எப்படி இன்டிகிரேஷன் பண்ணுவோம், v -2 + 1/-2 + 1. இதுதான் வந்து இதை இன்டிகிரேஷன் பண்ண வர ஆன்சர். ரைட், ஸோ -c இப்போ நான் இன்டிகிரேஷன் பண்ணிட்டேன், அதால் இந்த குறியீடு வந்து போடையில் v -2 + 1, ஸோ ஆன்சர் வந்து -1. ரைட், கீழே -2 + 1 -1. ரைட், 1 to 2. இப்போ இதில் ஒரு மைனஸ் வந்து இருக்கிறார். இந்த மைனஸை நாங்கள் என்ன செய்யலாம், வெளியில் வந்து எடுத்து விடலாம். வெளியில் எடுத்தால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறார். அப்போ மைனஸும் பெருக்கப்பட்டு வருவார் +c. ரைட், இப்போ இவரை நாங்கள் வளமை போல் 1/v என்று வந்து எழுதலாம். ரைட், ஓகே, இவ்வளோ தூரம் உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன இதில் சொல்லியிருக்குன்னு சொல்லி. ரைட், அதுக்கு அடுத்தது இப்போ எங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சியின் வேல்யூ வந்து என்ன செய்யலை எங்களுக்கு வந்து தெரியலை. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இவரை சுருக்கணும்னு சொன்னால் இந்த சியின் வேல்யூவை வந்து நான் கால்குலேட் பண்ணணும். ரைட், இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவில் பாருங்க, இதில் வந்து நாங்கள் v என்று சொல்கிறது என்ன, வால்யூம், p என்று சொல்கிறது என்ன, ப்ரெஷர். ரைட், பேஸ் ஆன் த டேட்டா உங்களுக்கு இதில் வால்யூம் என்ன தெரியும், v1 மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ன வால்யூம் வந்து தெரியும். ஸோ v1 வால்யூம் இதில் தந்திருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண எந்த ப்ரெஷரை அப்ளை பண்ணணும், p1 வந்து அப்ளை பண்ணணும். ரைட், நீங்கள் p2 வந்து அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் பிள்ளை, ஏன்னு சொன்னால் இங்கே வந்து வால்யூம் லாஸ்ட் வால்யூம் வந்து தெரியல, ஃபைனல் வால்யூம் வந்து தெரியல. இதில் தரப்பட்டது வந்து இனிஷியல் வால்யூம். ரைட், அப்போ அதால் வந்து நீங்கள் வந்து p1 தான் வந்து என்ன செய்யணும், இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ நான் இதை சுருக்கிறேன், c = p1 × v1². ரைட், இப்போ p1 வந்து உங்களுக்கு தந்திருக்கு 3. இப்போ 3 பார் வந்து தந்திருக்கு. நார்மலாக வந்து ப்ரெஷரை வந்து பாரில் வந்து கொடுப்போம். ஆனால் நாங்கள் இங்கே வந்து சுருக்கியக்கு என்ன செய்வோம், அதை வந்து அதனுடைய பேசிக் யூனிட்டுக்கு வந்து மாற்றுவோம். ஸோ பாரை வந்து நாங்கள் நியூட்டன் மீட்டருக்கு வந்து மாற்றணும்னு சொன்னால் 10⁵ வந்து என்ன செய்வோம், பெருக்குவோம். அடுத்தது v1 வந்து 0.18 வர்க்கம். ரைட், இதை வந்து சுருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு சிக்கு வேல்யூ வருவார் 9720 வருவார். ரைட், சி வந்து ஒரு கன்ஸ்டன்ட் வழியாக வந்து அவருக்கு வந்து யூனிட் வந்து வரமாட்டேன். ரைட், அப்போ சியின் வேல்யூ எழுதுவோம் 9720. ரைட், இப்போ இந்த 1 to 2 ஒரு இன்டிகிரேஷன் படித்த ஆக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இந்த 1 to 2 மீனிங் என்னென்னு சொல்லி வந்து விளங்கும். ரைட், இதில் மீனிங் என்னென்னு சொன்னால் 1/v2 - 1/v1. ரைட், இந்த v2 மென்ஷன் பண்ணுறவர் வந்து 2 இந்த 2, இதில் 1 வாரவர் வந்து இந்த 2. ரைட், இதில் என்ன எக்ஸ்பிளனேஷன் சொன்னால் 1/v2 சொன்னால் என்ன, ஃபைனல் வால்யூம். 1/v1 சொன்னால் என்ன, இனிஷியல் வால்யூம். ரைட், அவ்வளோ தான் வந்து நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எங்கள்கிட்ட அக்கார்டிங் டு த டேட்டாவின் படி எங்களுக்கு வந்து v1 வேல்யூ வந்து தெரியும் 0.18. பட் v2 வேல்யூ நாங்கள் என்ன செய்யணும், காண வேணும். ரைட், அதுக்கு நாங்கள் அவங்க அந்த ஹிண்டை வந்து திருப்பி யூஸ் பண்ணோம். ரைட், அவங்க அந்த ஹிண்டின் படி p = c/v வர்க்கம். இப்போ நான் v2 வால்யூமை வந்து காண போகிறேன். அதால் நான் என்ன செய்ய போகிறேன், p2 ப்ரெஷரை வந்து போட போகிறேன். எனக்கு தெரியும் சியின் வேல்யூ வந்து எனக்கு தெரியும் 9720. ரைட், இதை யூஸ் பண்ணி நான் இப்போ v2 காண போகிறேன். ரைட், v2 நான் எழுவாயாகினு சொன்னால் c/p2 வரும். c வந்து 9720 p2 வந்து எங்களுக்கு டேட்டாவில் தந்திருக்கிறாங்க 0.6. ரைட், இதை வந்து நாங்கள் நியூட்டன் மீட்டருக்கு மாற்றுறதுக்கு 10⁵ என்ன செய்வோம், பெருக்குவோம். ரைட், ஓகே, இப்போ இதை வந்து டிவைட் பண்ணி நாங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து எடுப்போம். ரைட், v2 வந்து ஃபைனல் ஆன்சர் வரும் 0.402 மீட்டர்
கியூப்னு சொல்லி வந்து ஆன்சர் வரும் ரைட். இப்போ நாங்கள் V2 வந்து கண்டுட்டோம் ரைட். அப்போ எங்கள் ஈக்குவேஷன் எப்படி இருக்கிறார், WT ஈக்குவல் டு 9720 ரைட். 1/V2 0.402 மைனஸ் 1/V1 0.18 ரைட். இப்போ இதை சுருக்கி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒர்க் டன்னுடைய ஆன்சர் வந்து வருவார் 29,820.89 நியூட்டன் மீட்டர். சம்டைம் நீங்கள் இது வந்து இதில் ஒரு தசம் வந்து தசமத்தான பெருமானம் வந்து வித்தியாசமாகலாம், மற்றபடி இதே ஆன்சர் தான் வந்து வரும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கோனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் குறிப்பிட்ட இது விலங்கியல இது தியரி பேஸும் வந்து சொல்லி தரோணும்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.